World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மதிய இடைவேளைக்கு முன்பாக எப்போதும் போல தனது சரவெடி பேச்சால் நம்மளோட எல்லாத்தையும் விருந்து கொடுக்க வரவேற்கிற பாரம்பரிய ஜோதிடர் திரு முருகானந்தம் ஐயா அவர்கள் செவ்வாய் நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்கின்ற தலைப்பில் அவர்களுடைய சரவெடி பேச்சை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும் பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவருக்கும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. நன்றி. எனக்கு பேச கொடுத்த தலைப்பு செவ்வாய் நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. போன மாதம் பிரபஞ்சக்குழு நடத்திய கருத்தரங்களை ராகு நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற தலைப்பில் பேசிய அந்த காணொளி நல்ல வியூஸை தந்தது. முதலில் அதற்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வாடிக்கையாளர்களுக்கும் பிரபஞ்சக்குழு நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு செவ்வாய் நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். முதல்ல 9 கோள்களில் ராகு கேதுக்கள், சனி செவ்வாய், அரை சுவர் அரை பாவி சூரியன். அப்ப செவ்வாய் ஒரு பாவ கிரகம் நாம் எடுத்துக்கலாம். அவருடைய காரகத்துவம் என்னென்ன? செவ்வாய் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தா உடனே கல்யாணம் ஆயிரும், உடனே குழந்தை பெற்றுருவான், வீடு வாசலை கட்டிடுவான், போலீஸ் வேலைக்கு எழுதுறான்னா உடனே கிடச்சிரும்,
ஐஜி வேலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அதுவும் கிடச்சிரும். பெண்களுக்கு முதமாக செவ்வாய் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு திருமண பேர் நடக்கும். இப்போ ஒரு மனிதனுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். நல்லா இல்லாததுக்கு தான் இந்த வெற்றி பரிகாரம். அப்போ ஒரு மனிதனுக்கு செவ்வாய் நல்லா இல்லைன்னா ரத்தம் கெட்டு போச்சுன்னா நோய் நொடி வந்துடும். கடைசி வரைக்கும் வீடு வாசலை கட்ட முடியாது. தளபதினு எடுத்துக்கிட்டோம்னாவே செவ்வாய் வந்துடும். ஒரு நாட்டினுடைய இராணுவம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். செவ்வாய் வலுவிழந்துட்டுனா கண்டவன்லாம் உள்ளே வந்துடும். அதற்காகத்தான் அந்த செவ்வாயை 1ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மேசத்திற்கும் விருச்சகத்திற்கும் அதை கொடுத்திருக்கிறார்கள். காலபுருஷனுடைய 1வது வீடும் 8வது வீடும் செவ்வாயினுடைய ராசிகளாக வரும். ஒன்றுன்னா ஜாதகர் வலுவோடு இருக்கணும். 8னா அவனுடைய ஆயுள் நல்லா இருக்கணும். நோய் நொடிகள் வந்தாலும் அது தீர்ந்திடணும். அதற்காகத்தான் 1ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய்க்கு கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் காலபுருஷனுடைய 2, 3லும் 6, 7லும் 10, 11லும் கொடுத்திருக்கிறார். மிருகசீரிடம் 1, 2ஐ ரிஷப வீட்டில் கொடுத்திருக்கிறார்கள். மிருகசீரிடம் 3, 4ஐ மிதுன வீட்டில் கொடுத்திருக்கிறார்கள். சித்திரை 1, 2ஐ கன்னியிலும் சித்திரை 3, 4ஐ துலாத்திலும் கொடுத்திருக்கிறார்கள். அவிட்டம் 1, 2ஐ மகரத்திலும் அவிட்டம் 3, 4ஐ கும்பத்திலும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ஜாதகர் வலுவோடு இருக்கணும். ஆயில் நல்லா திடகாத்திரமாக அவன் இருக்கணும் அப்படின்னு 1, 8 கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு பாருங்க, 2ஆம் இடம் என்பது குடும்பம், நம்மளுடைய தனம், தன்னுடைய வாக்கு, அவைகளில் செவ்வாயை வச்சிருக்காங்க. 3னா என்ன? இளைய சகோதரம், விடாமுயற்சி, சிறுதூர பயணம், விளையாட்டு, இவைகளிலையும் செவ்வாயை வச்சிருக்காங்க. அடுத்து 6ஆம் இடம் தன்னுடைய உத்தியோகம் வலுவோடு இருக்கணும். அடுத்து 7ஆம் இடம் களத்திரம், தாம்பத்தியம் குறிக்கக்கூடிய பாவகம், அங்க செவ்வாய் வலுவோடு இருக்கணும். அதுக்காண்டி தான் அங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து 10ஆம் இடம் என்பது தொழில், அங்கே அவிட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். 11ஆம் இடம் என்பது லாபம், இளையதாரம், சிறு சேமிப்பு, நம்மளுடைய லாபத்தை குறிக்கக்கூடிய பாவகம், மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய பாவகம். 2ஆம் என்பது குடும்பமாக இருந்தாலும் தன்னுடைய பெரியம்மாவை கொடுக்கக்கூடிய பாவகம். 3ஆம் இடம் சகோதரம், 6ஆம் இடம் தாய்மாமன். தாய்மாமனும் நமக்கு வலுவோடு இருக்க வேண்டும். 7 என்பது மனைவி, 10 என்பது மாமியார், 11 என்பது அண்ணன். அப்ப ஒரு மனிதனுக்கு செவ்வாய் எவ்வளவு தேவைப்படுறார் பாருங்க. அதற்கு அதிபதியாக முருகக் கடவுளை கொடுத்திருக்கிறாங்க, தமிழ் கடவுளாக. ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஒரு தளபதி இருக்க வேண்டும், ஒரு மந்திரி இருக்க வேண்டும். அதற்காகத்தான் செவ்வாயை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு பாவக்கிரகம், அது வேற விஷயம். அவர் 3, 6, 10, 11இல் உபஜயஸ்தானங்களில் இருந்தால் நல்லது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் நான் செய்த ஆராய்ச்சியில் அவர் எங்கு இருந்தாலும் அந்த பாவகத்தை பாதிப்பார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் எங்கு இருந்தாலும் சரி, 3, 6, 10, 11இல் அவர் இருந்தாலும்
மேசம் விருச்சகத்தில் அவர் ஆட்சி பெற்று அமர்ந்தாலும் அந்த பாவகத்தை பாதிப்பார். அதற்காகத்தான் கடைசியாக வெற்றி நட்சத்திரம் என்று எடுத்திருக்கிறோம். நட்சத்திரத்தின் வெற்றி பரிகாரம் என்று எடுத்திருக்கிறோம். ஆட்சி மூலதிரிகளும் பெற்றிருக்கிறது, மேசத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது. யாராவது ஒருவர் எழுந்து எனக்கு மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது, நான் வலுவோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். யாராவது மேசத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறா? யாருக்காவது மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதா? உங்களை தான் கேட்குறேன். யாருக்கும் இல்லை. விருச்சகத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதா? வந்தவங்கள்ட்ட யாருமே விருச்சகத்தில் ஆட்சி பெறல, இல்லவே இல்லை. சுயசாரம் பெற்றிருக்கிறதா? சுயசாரம் பெற்றிருக்கிறதா? மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதா? உங்களுக்கு லக்கணம் என்ன? கும்பராசி மேச லக்கணம். செவ்வாய் அவிட்டத்தில் இருக்கார். ஜென்ம நட்சத்திரம் அவிட்டத்திலே ஜென்ம நட்சத்திரத்திலே உட்கார்ந்திருக்கிறார். சகோதர வழி உறவுகளால் உங்களுக்கு புண்ணியம் இருக்காது, இல்லையா? முடிஞ்சா? அதே மாதிரி காலபுருஷனுடைய 11வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அவிட்டம் 2 3 நாளா 4வது பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறார். மூத்த சகோதரத்தினாலும் புண்ணியம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக இல்லை. புரியுதுங்களா? வந்துருச்சா? அந்த பாவகம் பாதிக்கும். ஏன்? மேச லக்னம் தானே அவரு, மேச லக்னம் தானே சார். செவ்வாய் போய் பாதகத்தில் உட்காந்துருச்சு, அதே விஷயம். சர லக்கணங்களுக்கு 11ஆம் இடம் பாதகம். அதே மாதிரி தாய் மாமனாலும் புண்ணியம் இருக்காது, உண்டா இல்லையா? அவிட்டத்தினுடைய டிஎன்ஏ புதன். அப்ப அந்த பாவகம் அந்த நட்சத்திரத்தை பாதிக்கிறாரா? அந்த பாவகத்தை பாதிக்கிறாரா? அதற்கு தான் வெற்றி பரிகாரம் எடுத்திருக்கோம், அது வேற விஷயம். பெண்களுக்கு மெயினாக இதை பண்ணீங்கன்னா, கணவர் நல்லா புரிஞ்சுக்கணும். கணவர் வழி உறவுகள் உங்களுக்கு தொல்லை இருக்காது, கணவனாலையும் தொல்லை இருக்காது. கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கல்யாணம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஒய மாதிரி இருக்குது, காசி இருக்குது, மண் தோசை பரிகாரம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணியும் எனக்கு கிடைக்கல சார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ரிசல்ட்டை உடனே இங்கே கொடுப்போம், அதுதான் ஜோதிடம். இப்போ நான் கேட்கும் போதே எங்கள் ஒருங்கிணைப்பாளரை கேட்டேன், எதில் சார் இருக்குது அப்படின்னு. பூரத்தில் இருக்குன்னாரு. பூரத்தினுடைய டிஎன்ஏ செவ்வாய். சகோதர வழி உறவுகளால் உங்களுக்கு புண்ணியம் இல்லைன்னு. ஆமாம் சார்ன்ட்டார். முடிஞ்சா ஐயா? புரிஞ்சாங்கய்யா, புரியுதா இல்லையா? அப்போ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் வெளிப்படும். உங்களுக்கு எங்கே இருக்காரு? செவ்வா. பாவகத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு லக்கணம் என்ன? பாவகத்தில் இருக்கார் செவ்வா. தனுசு லக்கணம் 3வது பாவத்தில் இருக்கார். சகோதர வழி உறவுலாம் உங்களுக்கு புண்ணியம் இருக்கா? ஏன்? உபயசேஷத்தனலாம் இருக்காரு, உபயசேஷத்தனலாம் இருக்காரு. நல்லது செய்ய வேண்டியதானே? செய்ய மாட்டார் சார், நல்லா புரிஞ்சுக்கணும். செய்ய மாட்டார். அதற்கு பரிகாரம் அவ்வளோதான். ஏன்னா அது ஒரு பாவ கிரகம், அமர்ந்த வீட்டை பாதிப்பா. 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க. யாருக்காவது இருந்து சொல்லுங்க, எனக்கு உபஜயஸ்தானம் இருக்குங்க, எங்களுக்கு பிரித்து மேய்ஞ்சிருச்சுங்க, எனக்கு வீடு இருக்குங்க, வாசல் இருக்குங்க, நிலம் இருக்குங்க, என் மனைவி நான் சொல்கிற பேச்சையே கேட்க தட்டாதுங்க அப்படின்னு எழுந்து சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். யாரையும் சொல்ல சொல்லுங்க. நடக்காது, நடக்க விட மாட்டார். புரியுதுங்களா? அப்ப பாவகிரகம் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவகத்தை பாதிப்பார். உங்களுக்கு எத்தனாவது நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார்? உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்காரு? பூரட்டாதி. யாருடைய டிஎன்ஏவை கொண்டது? சூரியன் டிஎன்ஏவை கொண்டது. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆமாவா இல்லையா? முடிஞ்சா? புரியுதுங்களா? அப்ப பாவகம் என்ன? காலபுருஷனுடைய 11வது வீட்டில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். காலபுருஷனுடைய 11வது வீடு, இவருக்கு 3வது வீடு. சகோதரமும் பாதிக்கப்படும், மூத்த சகோதரமும் பாதிக்கப்படும், உண்டா இல்லையா?
அவ்வளவுதான். ஆராய்ச்சி பண்ண வேண்டும். புரியுதுங்களா? அப்ப செவ்வாய் அமர்ந்த வீடு பாதிக்கும் சார். வேற யாருக்கு செவ்வாய் எங்க இருக்கு? உங்களுக்கு எங்கம்மா இருக்கு? நல்லா எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காகவே வலுவிழந்திருக்கு. சொல்லுங்க. இல்லை அது செவ்வாய் இருக்கு 5ஆம் பாவத்தில். உங்களுக்கு கன்னியா இலக்கணம் மகரத்தில் இருக்காரு, செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு. அத்தை பாதிச்சிருப்பாங்களே, உண்டா? அவ்வளோதான். ஏன் உச்சம் பெற்றிருக்காரு? நல்லது செய்ய முடியானே. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கய்யா. உச்சம் பெற்றிருக்காருல, அவருக்கு 5வது வீடு. 5வது வீடு யாரை குறிக்கும்? அத்தையை குறிக்குமா? கேட்குறேன். 5ஆம் வீடு அத்தையை குறிக்கும். 5ங்கிறது காதல், 5ங்கிறது அத்தை, 5ங்கிறது குழந்தை, 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 5ங்கிறது எல்லிகள். இதெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துரும். புரியுதுங்களா? அப்ப செவ்வாய் பாவ கிரகங்கள் எங்க உட்கார்ந்தாலும் சரிதான் சார். ராகு உச்சம் சார், கேது உச்சம் சார் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த உட்கார்ந்த பாவகத்தை பாதிப்பார். இது உட்கார்ந்துருக்கிறது மகரம், காலபுருஷனுடைய 10வது வீடு. உங்கள் மாமியாருக்கும் பிரச்சனை இருக்கும், உண்டா இல்லையா? அவ்வளோதான். புரியுதுங்களா ஐயா? தனுசு லக்கணம், கும்பத்தில் செவ்வாய். அதான் இப்போ சொன்னேன். சிம்மத்தில் செவ்வாய். அப்போ 9வது வீட்டில் செவ்வாய். தந்தை வழி உறவுகளால் பிளஸிங் இருக்காது. எப்படி இருக்கு? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க சார். சவுண்டா சொல்லுங்க. அவ்வளோதான். அந்த பாவகத்தை பாதிச்சிருவார். அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது காலபுருஷனுடைய 5வது வீடு. உங்க அத்தையும் பாதிச்சிருக்கணும், உண்டா? அவ்வளோதான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதற்குத்தான் வெற்றி பரிகாரத்தை எடுக்கிறோம். அப்ப ஒரு கிரகம் மெயினா இது பெண்களுக்கு அவசியம். இந்த வீடு மனை நிலம் பிரச்சனை, பல்லு பிரச்சனை, பிபி ஓவரா ஏறிச்சு சார், அப்படியே அடிச்சிடும். ஏன்னா பிளட் ப்ரெஷரை கொடுக்கக்கூடாது செவ்வாய் சார். 13 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. இந்த பரிகாரத்தை சொன்னேன். அந்த பையனை கூப்பிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு சொன்னேன். செவ்வாய் அவிட்டத்தில் நின்றுச்சு, சுயசாரம் பெற்றிருக்கு. நான் சொல்லி போய் இந்த பரிகாரத்தை பண்ணியா அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த டெஸ்ட் எடுத்துருப்பாங்க போலுக்கு. போன மாதத்துக்கு முதல் மாதம், அண்ணே பாசிட்டிவ், வீட்லேயே உட்கார வச்சிரு, வெளியில் எங்கேயும் விட்டுறாத அப்படின்ட்டேன். நவுந்தா அவனுக்கு பிரச்சனை. அப்போ செவ்வாய் பரிகாரத்தை பண்ணணும்னு ஒரு விடை. புரியுதுங்களா? யார் சார் செவ்வாய் அதிபதி? யார் சார்? முருகப்பெருமான் சார். புரியுதுங்களா? அவருடைய வீரம் யாருக்கு இருக்கு? அதற்கு அதிபதியாக, செவ்வாய்க்கு அதிபதியாக நரசிம்மர் வருகிறார். அதில் பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் விசாகத்தில் பிறந்தார். சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம். சித்திரகுப்தர் பிறந்த நட்சத்திரம் சித்திரை. அவிட்டத்தில் தான் சார் புதன் பிறந்தார். புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவிட்டத்தில் தான் புதன் பிறந்தார். நவக்கிரகத்தில் உள்ள புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். புரியுதுங்களா? அப்போ செவ்வாய் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்குன்னு சார். செவ்வாய் நல்லா இல்லைனாவே உங்களுக்கு எங்கே இருக்குது செவ்வாய்? முதல்ல நீங்கள் தான் எந்திரிச்சிடணும். சொல்லுங்கள், உங்களை தான் கேட்குறேன். என்ன இலக்கணம்? கடகலக்கணம். கடகலக்கணம் கண்ணில செவ்வாய். சகோதர வழி உறவுகள் புண்ணியம் இல்லை, சகோதரனே இல்லை, மாமனானாலும் புண்ணியம் இல்லை. முடிச்சா இல்லையா? தாய் மாமனாலும் புண்ணியம் இல்லை, உண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? உட்காருங்க. முடிஞ்சா? அப்போ அந்த 3ஆம் இடம் இவர் லக்கணத்திற்கு 3ஆம் இடம் பாதிக்குது, காலபுருஷ தத்துவத்திற்கும் பாதிக்குது. புரியுதுங்களா? அப்ப அந்த கிரகம் செவ்வாய் அமர்ந்த வீடு பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. புரியுதுங்களா இல்லையா? வேற யாராவது சொல்லுங்கண்ணா.
அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கு அண்ணா? உங்களா உங்கள் லக்கணமுங்க? மிதுன லக்கணம் 9 செவ்வாய், கும்பத்தில் செவ்வாய், அப்படிதானே? தந்தை வழி உறவுகளால் புண்ணியம் இல்லை, உண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா சார்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போ செவ்வாய் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டை பாதிப்பார். உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்காரு? எந்திரிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்கள் பையனுக்கு சொல்லுங்கள். உங்கள் பையனுக்கு செவ்வாய் எங்கே இருக்காரு? லக்கணம் என்ன? மீன லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய பங்காளி, இவர்களால் உங்களுக்கு புண்ணியம் இல்லை, உண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்கள் பையனுக்கும் களத்திரத்தில் பிரச்சனை வரும், மனைவி வழியில் பிரச்சனை வரும் உங்கள் பையனுக்கு. புரியுதுங்களா? பரிகாரத்தை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார் தெரியல, உட்காருங்க. அப்போ எங்களுடைய பாவகத்தில் நான் கேட்டுட்டேன், எல்லாத்துலேயும் இவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார். அதே மாதிரி எங்களுடைய பிஆர்ஓட்ட கேட்டேன், அவர் சொன்னார் சுவாதியில் இருக்குங்க அப்படின்னாரு. அப்போ 7ஆம் இடம் பாதிக்கும்னு சொன்னேன். ஆமாம் சார், கரெக்டு சார் அப்படின்னாரு. அப்போ ஆராய்ச்சி பண்ணணும், புரியுதுங்களா? இப்போ என் பையனுக்கு வந்து மகர லக்கணம், 5ல் செவ்வாய், 5ஆம் இடத்துல செவ்வாய் சார். 5வது வீடுங்கிறது என்ன? அத்தையை குறிக்குமா? அவங்க அத்தை பாதிச்சிட்டாங்க. எனக்கு அக்கானா அவனுக்கு அத்தை பாதிச்சிருச்சு. அது காலபுருஷனுடைய 2வது வீடா, இவனுக்கு 2வது வீடா. 2வது வீடுனா என்ன? குடும்பம், தாய் வழி உறவுகள் பாதிச்சிருச்சு, அவ்வளோதான். ஆமாம், 5ஆம் இடம்ங்கிறது அத்தை, காலபுருஷ தத்துவத்திற்கு அது 2வது வீடு. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பெரியம்மா பாதிப்பாங்க. அவன் பெரியம்மா பாதிச்சிருச்சு. அடுத்து என் மூத்த பையனுக்கு வந்து துலா லக்னம், துலா ராசி, அவனுக்கு 11ல் செவ்வாய், பாதகத்தில் செவ்வாய். நல்லா புரிஞ்சுக்கணும், அவனுக்கு 2-7க்குரியவர் மரகாதிபதி, அவர் பாதகத்தில் போய் இருந்துட்டார். ஆனால் அந்த பாதகம் பாதிக்கும், அவனுக்கும் அத்தை பாதிப்பு. காலபுருஷனுடைய 5வது வீடாது, அத்தை பாதிச்சிருச்சா? அவனுக்கு மூத்த சகோதரம் கிடையாது, அவன் தான் மூத்த சகோதரம். மூத்த சகோதரம்னா பிரச்சனையே வந்திருக்கும், அதே தான். புரியுதுங்களா? என்ன எடுத்துக்கங்க, எனக்கு விருச்சிக லக்னம், செவ்வாய் வலுவோடு புஷ்கரண வம்சம் பெற்று சதயம் 4ல் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்த எனக்கு வலுவோடு கொடுக்கணும்ல, தாயை எடுத்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும், முதல் படிப்பை எடுத்துட்டார், படிப்பு அவுட்டு, 10th முடிஞ்சிச்சு, எடுத்துட்டாரா? விவசாயத்தை காலி பண்ணிட்டார். வீடு வாசலை இப்போ தான் கொடுக்குறாரு. அர்த்தநாரீஸ்வரரை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வாசலே இப்போ தான் கொடுக்குறாரு. நான் இந்த பரிகாரம் பண்ணேன், அந்த செவ்வாய் நான் எதையுமே பண்ணாமல் இங்கே வந்து சொல்லவே மாட்டேன். நான் அதை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வீடை கொடுத்துச்சு, அதை பண்ணதுக்கப்புறம் தான் மேடையை கொடுத்துச்சு. புரியுதுங்களா? அப்போ வெற்றி பரிகாரத்தை நம்ம எடுக்கணும். அப்போ காலபுருஷனுடைய அந்த வீடு என்ன? காலபுருஷனுடைய 10வது வீடு, மாமியார் பாதிப்பு, இறந்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாயினுடைய பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். பிளட் ப்ரெஷர் இருக்கா, அவனுக்கு ப்ரெஷர் போயிடும். குழந்தை இல்லையா, குழந்தை கிடச்சிடும். இதை மெயினாக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து வாடிக்கையாளர்கள், பெண் வாடிக்கையாளர்கள் இதை முதல்ல கண்டிப்பாக இதை பார்த்துக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுத்துரும். கணவர் உங்கள்கிட்ட அந்யோன்யமாக இல்லையா, இதில் வந்து மையெல்லாம் கிடையாது, வசியம்லாம் கிடையாது. இந்த பரிகாரத்தை பண்ணினீங்கன்னாவே அவங்க உங்கள்கிட்ட அந்யோன்யமாயிடுவாங்க. இது பெண்களுக்கு தான் இந்த மெயின் பரிகாரம். இந்த செவ்வாய் பரிகாரங்கிறது பெண்களுக்கு தான். அதே மாதிரி வீடு வாசல் இல்லாதவன் இவங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம். சிம்பிள் மேட்ரு. மண் தோஷம் இருக்குது சார், எனக்கு வைநாசிகத்தில் செவ்வாய் நிற்கிது சார், எனக்கு பாதகத்தில் செவ்வாய் நிற்கிது சார் அப்படின்னாலும் மண் தோஷம்லாம் பண்ணணும்.
அது வேறு விஷயம். ஆனாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும் பொழுது பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவாங்க. அப்போ எந்த இடத்துல எந்த பாவகத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த இடத்த பாதிச்சிருவார். புரியுதுங்களா? நான் ஒரு விடை கூட கொடுத்தேன் இவர்கிட்ட. ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் பாதிக்கப்படும் சொன்னேன். அதை வந்தோடனே ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்டேன். ஆமாம் சார், கரெக்டு சார். செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துக்கும் கேட்டேன், ராகு நின்ற நட்சத்திரத்துக்கும் கேட்டேன். அப்போ பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னாடி உள்ள நட்சத்திரத்தை டச் பண்ணும். அப்போ அந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்ருவாங்க. நான் எங்கே கிளம்புனாலும் சரி வாழைப்பழத்தையும் பிளாப்பழத்தையும் தானம் பண்ணிட்டு தான் வருவேன். ஏன் சார்? பயணம்னா யார் சார்? ராகு தானே. பயணம்னா ராகு. திருவாதிரை எனக்கு 7வது நட்சத்திரம், 4வது வீடு, மீன ராசிக்கு 4வது வீடு, விருச்சிக லக்னத்திற்கு 8வது வீடு. அதில் வரக்கூடிய முழு நட்சத்திரம் திருவாதிரை. அதனுடைய பொருள் என்ன? வாழைப்பழம். அதை கொடுத்துட்டேன். 4ன்னா என்ன? வண்டி, வீடு, வாகனமா? ஜென்மராசிக்கு 4வது வீடா? வண்டி ஓட்டிகிட்டு வரோமா? 4ங்கிறது காரா? அப்போ காரில் போகும்போது இந்த வாழைப்பழத்தை தானம் பண்ணால் எந்த விதமான தங்கு தடையின்றி வந்துடுவோம். அதே மாதிரி பிளாப்பழத்தை தானம் பண்ணிட்டு தான் வந்தேன். வாழைப்பழத்தையும் தானம் பண்ணேன், பிளாப்பழத்தையும் தானம் பண்ணேன். ஏன் பிளாப்பழத்தை தானம் பண்ணேன்? எனக்கு ராகு திருவோணத்தில் நிற்கிது, இப்போ திசையே நடத்துது. அதற்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம் என்ன? உத்திராடம். உத்திராடத்தினுடைய பொருள் என்ன? பிளாப்பழம். அதையும் அதே பசுமாட்டுக்கே கொடுத்தேன். உத்திராடம் பசுமாடு, உத்திரட்டாதியும் பசுமாடு, உத்திராடமும் பசுமாடு. அப்போ கொடுத்தாச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சா? அப்போ ஜோதிடராக நம்ம வாழணும், ஜோதிடத்தோடு நம்ம உண்டணும். புரியுதுங்களா? அப்போ இதை ஏன் இங்கே கொடுத்தாங்க? செவ்வாய்க்கு ஏன் இப்படி வலுவோடு இருக்கணும்? புரியுதுங்களா? அது மாதிரி தளபதிங்கிற பேர் கொண்டவங்களாம் அப்படி தான் வலுவோடு இருப்பாங்க. மந்திரி அப்படின்னாலும் வலுவோடு இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வலுவோடு இருக்கும். வலுவா இல்லையா பேர்லேயே ஆட்டோமேட்டிக்காக காலச்சக்கரம் ஏங்கிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பரிகாரத்தை, இந்த வெற்றி பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் போக்கி, இதில் ஒன்று என்னென்னா, இதில் கடனும் அடையும். இந்த வெற்றி பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயேடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. ஏன் அதை சொன்னாங்க? அவிட்டத்துக்கு பூரட்டாதி எத்தனாவது நட்சத்திரம்? அவிட்டத்திற்கு பூரட்டாதி எத்தனாவது நட்சத்திரம்? 3வது நட்சத்திரமா? பூரட்டாதிக்கு அவிட்ட எத்தனாவது நட்சத்திரம்? 26வது நட்சத்திரமா? அது ஒரு விபத்து தாரையா அவிட்டத்துக்கு? கர்ணன் சூழ்ச்சி பண்ணி தானே இறக்குறாரு. பூரட்டாதியில் தான் குபேரனும் பிறந்தார். கடனை யார்கிட்ட வாங்கினாரு? பெருமாள்கிட்ட வாங்கினாரா? கொடுக்கலையா? அவிட்டத்தில் தானே புதன் பிறந்தார். புரியுதுங்களா? அப்போ கடனும் அடையும். செவ்வாயினுடைய வெற்றி பரிகாரத்தை நீங்கள் பண்ணும் பொழுது கடனும் அடையும். காலபுருஷனுடைய 8வது வீடா? காலபுருஷனுடைய 6வது வீடு கடனா? அந்த அதிபதியை எங்கே பிறக்க வச்சிருக்காரு? செவ்வாயினுடைய வீட்டில், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறக்க வச்சிருக்காரா? புதன் பிறந்தது அவிட்டம். அப்போ கடனும் அடையும். வீடு கட்ட முடியலையா? வீடும் கட்டுவோம். ரத்தம் பிரச்சனையாக இருக்கா சார்? குலதெய்வ அருளும் கிடைக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முருக கடவுளை கும்பிட்டாவே குலதெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகத்தை கொடுத்துரும். புரியுதுங்களா? ஆக நீங்கள் முருக கடவுளையும் கும்பிடலாம். செவ்வாயை வலு பண்ணணும் அப்படின்னா முருக கடவுளையும் கும்பிடலாம். சரிங்க சார், மேட்ருக்கு வாங்க சார். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, மேட்ருக்கு வாங்க சார்.
இதற்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, நம்ம முருகனுக்கு என்ன சார் பிடிக்கும்? பஞ்சாமிர்தம் பிடிக்கும். அம்பாளுக்கு என்ன சார் பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? சக்கரை பொங்கல். இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பொருளை பிடிக்கும். உண்டா? புரியுதா இல்லையாம்மா? ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு கிரகத்தினுடைய தானியத்தை பிடிக்கும், அந்த நட்சத்திரத்தினுடைய பொருளை பிடிக்கும், அந்த நட்சத்திர காரகத்துவ பொருளையும் பிடிக்கும். அப்போ இந்த பொருளை நம்ம தானம் பண்ணணும், அவ்வளோதான். தெய்வ பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம். எப்படி? தெய்வ பரிகாரமும் பண்ணணும், வாழ்வியல் பரிகாரமும் பண்ணணும். இதை நம்ம எடுத்து அதை செய்யணும். சிம்பிள் மேட்ரு. உங்கள் ஊர்லேயே பண்ணணும். இதை உடனே இதை பண்ணிட்டா போதுமா சார், மண் தோசை எங்களுக்கு இல்லையா சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை நீங்கள் பண்ணணும். வேதாரண்யத்துக்கு போகணும், ஓயமாரிக்கு போகணும், செவ்வாய் சனி வீட்டில் இருந்தால் போகணும், செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் போகணும். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. செவ்வாய் போய் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருந்தால் கண்டிப்பாக இட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். இதில் யாருக்காவது இருக்கா? ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தா அவங்களுக்கு இட பிரச்சனை இருக்கும். செவ்வாய் போய் ராகுவுடைய நட்சத்திரத்தில் திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தா கால் பிரச்சனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்காவது இருக்கா? இல்லை. செவ்வாய் போய் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தா என்ன சொல்லுவோம்? குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் கொழுப்பு கூட வரும். எப்படி? ஹார்ட் அட்டாக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செவ்வாய் குருவை பார்ப்பார், இல்லை செவ்வாய் குருவை செவ்வாய் பார்ப்பார். யாருக்குமே தெரியாது. ஏன்னா பாவக்கிறங்க சார் அவரு. சந்திரமங்கள யோகம், குரு சந்திர யோகம் எல்லாம் சொல்லுவோம். நீங்கள் கேளுங்க. குருவும் சந்திரனும் இணைவு பற்றி யார் இருக்கீங்களா? ஐயா யார் இருக்கீங்களா? குரு சந்திரன் இணைவு பற்றி யார் இருக்கீங்களா? குரு செவ்வாய் இணைவு பற்றி யார் இருக்கீங்களா? யாருமே இல்லையா? குருச்சந்திர யோகம்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கேளுங்க. அவங்க தாயார் பாதிச்சிருப்பாங்க, இல்லைன்னா மூத்த சகோதரன் பாதிச்சிருப்பான். சொல்கிறது தான். ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை எடுக்கணும், எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். எனக்கு குரு கேட்டையில் இருக்கார், 2-5 எனக்கு 2-5 குரு பகவான். அவர் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார். கேட்டைன்னா என்ன சார்? புதனா? தாய் மாமன்ல ஒருத்தர் தான் இருக்கார், எல்லாம் இறந்துட்டாங்க. புரியுதுங்களா? தொழிலை கொடுத்துட்டார், அது வேற விஷயம். 2-5 குரு கேட்டையில் இருக்கார். குரு செவ்வாய் வீட்டில் இருக்கார். சகோதரன் கிடையாது, சகோதரி பாதிச்சிருக்கு. நல்லா தானே இருக்கணும். அவர் பாதகாதிபதி சாரம் வாங்கியிருக்காருன்னா அப்புறம். எனக்கு 2வது நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார், லக்கண புள்ளி அனுசம், கேட்டையில் உட்காந்துருக்கிறார். புதன் தொழிலை கொடுத்துட்டார், அது ஒரு விஷயம். படிப்பை கொடுக்கலையே, சகோதரனை கொடுக்கலையே. காலபுருஷனுடைய 8வது வீடு தானே, தொழிலை கொடுத்துட்டார், ஆனால் பட்டு இதை கொடுத்துட்டார். அப்போ என்ன பண்ணணும் சார்? கல்யாணமே ஆகலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜோதிடர் தானேம்மா, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வர்றாங்க, இப்போ உங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர்றாங்க. சார் எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை சார். ஒன்றும் இல்லை, செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ நல்லா எழுதிக்கங்க, அந்த பரிகாரத்தை ஒண்டி சொல்லுங்கள். குழந்தை ஒண்டி இல்லாமல் அவங்களுக்கு ஆகட்டும், டைம் சொல்லுங்கள். ஏன்னா 13 வருஷம், ஒரு 4 மாதம் டைம் சொல்லுங்கள். 13னா 3ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா 4ஆ? அப்போ 4 மாதம் பொறுத்துக்க, இந்த பரிகாரத்தை பண்ணு. வல்லேன்னா ஏண்டான்னு கேள்றான்னு அவன் உங்களை ஏண்டான்னு கேட்டால் நீங்கள் என்னை கூப்பிட்டு ஏண்டான்னு கேளுங்க. என்னடா நீ சொன்னிய, நான் சொன்னேன் ஒன்றுமே ஆவலையாட அப்படின்னு கேளுங்க. ஜோதிட ஆராய்ச்சி நிறையா இருக்குது, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அவ்வளோதான். சார் எனக்கு இடமே வாங்க முடியல சார். அவன் எந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பாருங்கள். 4ஆம் இடம்ங்கிறது வீடு,
அந்த அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். செவ்வாய் போய் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அந்த பரிகாரத்தை சொல்லுங்கள். எப்படி அந்த பரிகாரத்தை சொல்லுங்கள். அவ்வளோதாங்கய்யா. தெய்வ பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம். இதை ரெண்டையும் பண்ணினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் உங்களுக்கு வலுவோடு ஆயிடுவார். இந்த மேடையில் பேசுகிறவங்களுக்கும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் பேச முடியும், அந்த உரத்தோடு பேச முடியும். புரியுதுங்களா இல்லையா? செவ்வாய் எனக்கு வலுவோடு இருக்கார் சார், ஆனால் அந்த உயிர் காரகத்துவத்தை பாதிச்சிட்டார்ல. எங்கள் அம்மா இல்லைல்ல, என்னம்மா எனக்கு மூத்த சகோதரத்தை பாதிச்சிட்டார்ல, காலபுருஷனுடைய 11வது வீடு. புரியுதுங்களா? அப்போ ஜோதிடம் என்பது ஆராய்ச்சி. எங்கள் குருநாதர் போட்டார் ரோடு, அதில் பைபாஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அவர் நந்தகுமார் தாந்திரிகத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு. எங்கால அருண்ராம அடித்து கலக்குவார் நம்பர் 1ல், என்னது நியூமராஜில். அது மாதிரி ஜோதிட பிரபஞ்ச குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் பொழந்து கட்டுவோம். ஏன்னா கவலைப்பட மாட்டோம். வந்து கேட்டால் ஆமாம் உள்ள ஆமாம் இல்லை பதில் அதுதான். இப்போ நான் கொடுத்த ரிசல்ட்டு ஓகேவா இல்லையா? தம்பி நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கு? செவ்வாய் எங்கே இருக்கு சார்? மகரத்தில் இருக்குது, 3வது வீட்டில் இருக்குது. சகோதர வழி உறவுகள் பெரிய அளவுக்கு நமக்கு பிளஸ்ஸிங் இருக்காது, உண்டா இல்லையா? கரெக்டு தானே? அவ்வளோதான். அப்போ எல்லாத்துட்டையும் கேட்கணும், அவங்களாம் எந்திரிச்சு சொல்லணும். புரியுதுங்களா? ஐயா உங்களுக்கு செவ்வாய் எங்கேயா இருக்கு? ஐயா ஆர்வமாக இருக்காரு, ஆனால் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. சொல்லுங்கய்யா. செவ்வாய் 4ல் இருக்கு. இலக்கணம் என்ன உங்களுக்கு? மீன இலக்கணத்துக்கு 4ல் வேதகனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. எல்லாம் பாருங்க, 4ஆம் இடம்ங்கிறது முதல் படிப்பு, தாயார், கால்நடை, விவசாயம், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, இது வரைக்கும் அவர் தான். இதில் என்னென்ன கைட்டி விட்டுருக்காரு உங்களுக்கு? தாயார் வழி உறவுகள் எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஐயா அங்கேயே ரிசல்ட் கொடுக்கணும், அதுதான் ஜோதிடம். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க ஐயா. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட பார்த்தோன்னே சொல்லுங்கள். அப்படி பார்த்தோன்னே அவர் எங்கே வந்திருக்கிறாங்களோ அப்புறம் பேசிக்குவோம். பார்த்தோன்னே சொல்லுங்கள், இதெல்லாம் பிரச்சனை இருக்குமே அப்படின்னா ஆமாம் சார்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களோட அடிமை அவர் உட்காந்துருவார். அப்படி தான் ஜோதிடம் பார்க்கணும். புரியுதுங்களா? ரிசல்ட்டும் அது மாதிரி கொடுக்கணும். சும்மாலாம் நம்ம பேசிடக்கூடாது. நான் போன மாதம் பேசினேன், ராகு நின்ற நட்சத்திரம் வெற்றி பரிகாரம் என்ற தலைப்பில் 1 வாரம் தான் அவர் பரிகாரம் பண்ணார். சென்னையை சேர்ந்த கண்ணன் அவர்கள் ஒரே வாரம்தான் 13 ஆண்டுகள் சொத்து பிரச்சனை இருந்தது. வரும்போது தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார், நேற்று நைட்டு தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார், ஐயா நீங்கள் சொன்ன கீழப்பெரும்பள்ளம் கேது கோயில் அஸ்வினியில் அவருக்கு வந்து பூரத்தில் இருந்தது. மக நட்சத்திரத்தினுடைய இதை சொன்னேன், கீழப்பெரும்பள்ளம் கேது கோயிலுக்கு சென்று நீங்கள் இந்த வெற்றி பரிகாரத்தை எள்ளு தண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் 13 வருஷமாக எனக்கு இடப்பிரச்சனை இருந்துச்சு, நீங்கள் சொன்ன ஒரே வாரம் ஒரு பரிகாரம் தான் நான் பண்ணேன், அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. எப்படி? ஏதாவது மரியாதை என்பதை கேட்டு வாங்கக்கூடாது, நம்மளாக கொடுக்கணும். புரியுதுங்களா? இது வந்து வேணா அடுத்த மாதம் அவரை நான் கூட்டிகிட்டே வரேன், வாங்க மீட்டிங்க்கு அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ ரிசல்ட்டை அங்கேயே கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய எனக்கு என்னுடைய குருநாதர் வல்லரசையா கற்றுக் கொடுத்தது. நம்ம ரிசல்ட்டு நல்லா இருக்கணும். என் பேரை சொன்னால் அது அவருடைய சிஷ்யா அருமையாக சொல்லுவாயா அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம அந்த வெற்றி பரிகாரத்தை கொடுத்தோடனே ஒரு ரிசல்ட் கொடுத்துருச்சு. அப்போ செவ்வாய் நின்ற நட்சத்திரம் வெற்றி பரிகாரம் வந்துடுவோம். இதுக்கு மேலே ரொம்ப சொல்லாத பரிகாரத்தையே சொல்லியா அப்படின்னு வந்துடுவோம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஏற்ற பொருள் இருக்கிறது. அப்போ இதில் என்ன ஒரு பிளஸ்ஸிங்னா, நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது அந்த தெய்வம் சாப்பிட்றோம், ரைட்டுங்களா? ஒரு தானம் பண்ணுறோம், அந்த பொருள் யாருக்கு போகுது? ஒரு கிளைண்ட் ஒருத்தர் சாப்பிட்றார்,
அது வயிறார அவர் சாப்பிட்றார். அந்த சாப்பாடு எங்கே போகுது? மேலே பார்க்குது, தானங்களை கொடுக்கவும் பார்க்குது, தெய்வம் பார்க்குது. அக்கா நம்ம பொருளை இன்னொருத்தரை கொடுத்து சாப்பிட சொல்கிறான்டா, இவனை நல்லா வைக்கணும்டா அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. புரியுதுங்களா? அதுதான் நம்ம வேண்டிக்கிற தெய்வம். இப்போ அஸ்வினியில் செவ்வாய் நிற்கிது சார், எங்கேயும் போகணும். கொள்ளு செவ்வாயினுடைய தானியம் என்ன? துவரை. கொள்ளையும் துவரையும் எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் அவிச்சு அதை ரெடி பண்ணிடலாம். அதோட முந்திரி பாதாத்தை சேர்த்து போடணும். முந்திரி பாதாமை சேர்த்து போட்டு செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் உங்கள் ஊரில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு கொண்டே படைச்சி பஞ்சபாத்திரத்தை வச்சு அப்படியே நீர் உலாவிட்டு, ஐயர் இல்லைன்னா நீங்களே பண்ணிடுங்க, பஞ்சர் பாத்திரத்தை வச்சு அப்படியே நீர் உலாவணும், உழவிட்டு கொடுங்க. அதுக்காண்டி நான் 85 வயசு ஆயிடுச்சு சார், இதை செஞ்சேன், எனக்கு சகோதரன் நல்லா இல்லை, வீடு கிடைக்கலன்னா சொல்லக்கூடாது. பரிகாரம் உங்களுக்கு ஜெயிக்கும். அதுக்கு என்ன செவ்வாய்னா உடல் ரீதியில் 85 வயசா பாதிப்பை கொடுக்காது. யங்ஸ்டேஜா குழந்தைய கொடுத்துரும். ஒரு 55 வயசா வீடை கொடுத்துரும். 60 வயசா பணம் நான் கிட்டத்தட்ட 50 லட்சம் பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் சார், அதுவும் கொடுத்துரும். இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இதுதான் வெற்றி பரிகாரம். அந்த தெய்வத்தினுடைய தானியம், அந்த நட்சத்திரத்தினுடைய பொருள், செவ்வாயினுடைய தானியம், முடிஞ்சு போச்சு. செவ்வாய்க்கிழமை 7 வாரம் பண்ணுங்க. பரணியா, மொச்சக்கொட்டை, துவரை, அவிங்க, அதோட நெல்லிக்காய், கிழங்க. வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு கொண்டே வைங்க. எங்கேயுமே இல்லையா, சாத்தியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பஞ்சபாத்திரத்தை வாசலில் வைங்க, அப்படியே நீர் உழவுங்க, ஒரு 4 பேர் கொடுங்க. அது நீங்கள் சாதமாகவே ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரி தான், நெல்லிக்காய் ஊறுகாயை வாங்கி கொடுத்தாலும் சரி தான். வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, புரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, 7 வாரம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட உள்ள கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லுங்க, ஜெயிக்கலைன்னா ஏண்டான்னு கேளுங்க. அப்போ பரணியில் பிறந்த துரியோதனன், துர்க்கை, இவங்களுடைய ஆசையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கிருத்திகை, செவ்வாய் நிற்கிது சார். ஆட்டோமேட்டிக்காக இந்த கிருத்திகை, பூரம், மூலம், இது 3மே செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்றது. கிருத்திகையில் நின்னாவே சகோதரன் பாதிப்பான், தந்தை பாதிப்பாங்க. அப்போ அந்த பொருள் என்ன? கோதுமை. சூரியனுடைய பொருள் கோதுமை, செவ்வாயினுடைய பொருள் துவரை. அப்போ அதனுடைய பேரிச்சம்பளம் அதோட கலந்த உணவு. ஞாயிற்றுக்கிழமை நாளில் முருகனுக்கு படைச்சி விநியோகம் பண்ணாலும் சரி, சிவனுக்கு படைச்சி விநியோகம் பண்ணாலும் சரி. அப்போ கிருத்திகையில் பிறந்த யார்? அக்னி பகவான். முருகனை வளர்த்த பெண்கள், இவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இங்கேருந்து முருகனுக்கு போகிறோம், முருகன் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். விசாகம் பேவரட்டாக இருந்தாலும் சரி, பேவரட்டாக இல்லைனாலும் சரி, நல்லது தான் பண்ணுவார், கெடுதல் பண்ண மாட்டார். தெய்வங்கள் தானே, என்ன ஒன்று கொஞ்சம் நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து ரோகிணி. சாதம்னா சந்திரன். சாம்பார் சாதம் ரெடி பண்ணுங்க, பால்கோவா வச்சு அம்பாளுக்கு படைச்சி தானம் கொடுங்க திங்கக்கிழமை நாளில். அதில் பிறந்த யார்? கிருஷ்ண பரமாத்மா. போச்சு, அவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எதுக்கு பிரதோஷத்துக்கு போய் அவ்வளோ அபிஷேகங்களில் எல்லாத்தையும் நம்ம போடுறோம், பால் போடுறோம், பஞ்சாமிர்தம் போடுறோம், என்னென்ன போடுறோம், அதில் வில்வம் போடுறோம், எல்லாமே போடுறோம்ல. அப்போ அந்த கடவுளுக்கு நம்ம செய்கிற நன்றி கடன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கும். இது 10 பைசா செலவு இல்லாத பரிகாரம். புரியுதுங்களா இல்லையா? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுத்துருவார், வீடு இல்லாதவங்களுக்கு வீடை கொடுத்துருவார், கடன் இல்லாதவங்களுக்கு கடனை கொடுத்துருவார், கடனை கொடுக்க கட் பண்ணிடுவார். புரியுதுங்களா? அடுத்து மிருகசீரிடம். அதில் என்ன தானியம்னா ஆட்டோமேட்டிக்காக செவ்வாயுடைய நட்சத்திரம். சாம்பார் சாதம்,
அதில் கொஞ்சம் தேங்காயை அரைச்சி ஊற்றி தானம். அதை செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், திங்கக்கிழமையும் பண்ணலாம், முருகனுக்கும் வைக்கலாம், சந்திரனுக்கும் வச்சு பண்ணலாம். அப்போ ராகவேந்திரருடைய ஆசி, சந்திரனுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இப்படித்தான் முன்னோர்கள் செய்திருக்காங்க. முன்னாடியெல்லாமா வயக்காட்டில் அவங்கவுங்க பிள்ளைய பத்து போட்டு போவாங்க. உண்டா உண்டா இல்லையா? அப்போ உடம்பு உரமாக இருந்துச்சு, இப்போ உரம் உடம்பாக இருக்கு. அப்போ தைரிய வீரியம்லாம் போயிடும்ல, கெமிக்கல் உள்ளே வந்தால் போயிடும்ல. அப்போ இந்த பொருளை தானம் பண்ணும்போது அந்த தெய்வத்தினுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும்ல. புரியுதா இல்லையாம்மா? இவ்வளோ தூரம் கொடுக்கும். அடுத்து திருவாதிரை, உளுந்த வடை, துவரம்பருப்பில் சாதம், வாழைப்பழம். இதை ராகு கால நேரத்தில் தானம், நவக்கிரகத்தில் உள்ள ராகுக்கு படைச்சி தானம். அப்போ அதில் யார் யார் பிறந்தா? ருத்ரன், சிவன், நடராஜர், ராமானுஜர், தஞ்சை சரபோஜி, இவங்களுடைய ஆசையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அம்மா உண்மைம்மா, ஒன்றும் இல்லை. எனக்கு செவ்வாய் சதயத்தில் நிற்கிறார், அர்த்தநாரீஸ்வரர் சதயம். நான் அவரை கும்பிட்டதுக்கப்புறம் தானே இங்கே வந்திருக்கேன். பஸ்ஸில் வந்தேன், பைக்கில் வந்தேன், இன்றைக்கி காரில் வந்திருக்கேன். ஏன் காரணம் புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அப்போ அவர் கொடுக்குறார், அந்த பரிகாரத்தை பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ அது மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து புனர்பூசம், கொண்டக்கடலை. இந்த கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேணாம், வெள்ளை கொண்டக்கடலை மனசில் வச்சுக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலை, துவரம்பருப்பு, கரும்பு, இது கலந்த உணவு. வியாழக்கிழமை தானம். சிம்பிள் மெத்தட். தம்பி நினைக்கிறாரு, என்னப்போ சொல்கிறான், எதையே சொல்கிறான், துவரம்பருப்புங்கிறான், கரும்புங்கிறான், என்னங்கடா அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணுங்கம்மா. முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னானான்னு கேட்டேன். இப்போ தானே அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. புரியுதா இல்லையாம்மா? அப்போ எல்லாத்தையும் கலந்த உணவுகளை நம்ம தின்னோம். அப்போ உரம் இருந்துச்சு, இப்போ உடம்பே உரமாக போச்சு. முதல்ல உரம் உடம்பாக இருந்துச்சு, இப்போ உடம்பே உரமாக போச்சு. புரியுதுங்களா? அப்போ செவ்வாயை டெவலப் பண்ணணும். அப்போ கொண்டக்கடலை வியாழக்கிழமை குருவுக்கு படைச்சி கரும்பு ஜூஸ் இதையும் கொடுத்து தானம் கொடுத்தீங்கன்னா நல்லது நடக்கும். ராமபிரான் உங்களுக்கு ஆசி வழங்குவார். அப்போ பூசம் செவ்வாய் நிற்கிது, நீசம் வேறு அந்த இடத்துல. செவ்வாய் கடகத்தில் நின்னா நீசம். புரியுதுங்களா? அப்போ பூச நட்சத்திரம்னா என்ன? எள்ளு, துவரம்பருப்பு. எள்ளு சாதத்தில் துவரம்பருப்பையும் கலக்கலாம், கலந்து ஒரு ஆப்பிள் தானம். சனிக்கிழமை நாளில் நவக்கிரகத்தில் படைச்சி தானம். இது செவ்வாய் நல்லா இல்லாதவங்களுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நல்லா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை கொடுங்க. எப்படி? நல்லா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை கொடுங்க, இன்னும் நல்லா இருப்பார். புரியுதுங்களா? நிறைய கிளைண்ட் கேட்குறாங்க, நான் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தது தான், நான் சும்மாலாம் எடுக்க மாட்டேன். ஒரு 10 ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜ்லேயே பேசுவேன். இப்போ நான் கேட்ட எல்லாருமே ரிசல்ட் ஓகேன்னு தானே சொன்னீங்க? சவுண்டாக சொல்லுங்கய்யா. ஓகே, புரியுதுங்களா? அப்போ நம்ம சொல்லும் போது அது ரிசல்ட் வச்சு தான். அடுத்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார்? குரு, தட்சிணாமூர்த்தி, பரதன். புரியுதுங்களா? அப்போ அதில் பிறந்தவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வள்ளலார் பிறந்தது. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். இதில் செவ்வாய் நின்னாவே கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார். தாய்மாமனுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார், இடத்துல பிரச்சனையை கொடுத்துருவார். அங்கே நீசம் வருவாரா கடகத்தில், இப்போ பிரச்சனையை கொடுத்துருவார். அப்போ செவ்வாய் புதனுடைய தானியம் என்ன? பச்சை பயிர். புதனுடைய தானியம் பச்சை பயிர்.
தண்ணி 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 பச்சை பயிர், பச்சை பயிர், பச்சை பயிர், துவரை. புதன்கிழமை நாளில் லட்டு இதைகளோட கலந்த உணவுகளாக தயாரித்து கொடுத்துடணும். கொடுத்துட்டா கண்டிப்பாக செவ்வாயினுடைய எந்த வீடு பிரச்சனை, மனைவி பிரச்சனை, குழந்தையின்மை, இரத்தம் சம்பந்தமான பிரச்சனை, பூமி மனை பிரச்சனை, இதெல்லாம் தீர்ந்துருங்கய்யா. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசிக்கலுங்க மறந்துடுவேன். அப்புறம் எந்த நட்சத்திரத்துக்கு போகிறோன்னு தெரியாது. ஆயில்யத்தில் பிறந்தது யார்? ஆதிசேஷன், மகாத்மா காந்தி. இவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மக நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கு சார் அப்படின்னா கொள்ளு. மக நட்சத்திரத்தினுடைய பொருள் என்ன? கீரை வகைகள், முருங்கைக்கீரை தவிர்த்து அதோடு சாம்பார் சாதத்தை சேர்த்துக்கிறது. செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு படைச்சி, இது எல்லாம் உங்கள் ஊர்லேயே நான் பண்ண சொல்கிறேன். இந்த ஊருக்கு போங்க அந்த ஊருக்கு போங்கலாம் சொல்லலை. உங்கள் ஊரில் சென்னையில் இருந்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில், திருச்சியில் இருந்தீங்கன்னா சமயபுரம் கோயில், அந்தந்த கோயில் அந்தந்த ஊரில் இருக்க கோயிலுக்கே நீங்கள் போனால் போகும். புரியுதுங்களா? இதை பண்ணுங்க. அப்போ வெற்றி பரிகாரத்தை கொடுத்துரும். மக நட்சத்திரம் அதில் பிறந்தது யார்? சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம், சீதா தேவி பிறந்த நட்சத்திரம். புரியுதுங்களா? புரட்சி தலைவி பிறந்த நட்சத்திரம். இப்போ இவங்களுடைய ஆன்மாலாம் உங்களுக்கு உதவும். நம்மளுடைய பொருளை தானம் கொடுக்குறாங்கய்யா, 4 பேர் சாப்பிட்றாங்கய்யா, ஒரு குத்து மதிப்பாக தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நான் சதய நட்சத்திரத்தை ஏற்கனவே அர்த்தநாரீஸ்வரர் எனக்கு உதவி புரிஞ்சாருன்னு நான் சொல்கிறேன். முதல்ல பஸ்ஸில் வந்தேன், அப்புறம் பைக்கில் வந்தேன், அப்புறம் காரில் வந்தேன். 2 பையனும் இப்போ சென்னையில் காலேஜில் படிக்கிறாங்க. இதெல்லாம் யார் கொடுத்தது? அந்த நட்சத்திரம் எனக்கு வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். எதையும் ஆராய்ச்சி பண்ணாமல் சொல்கிறதில்ல. அடுத்து பூர நட்சத்திரம், மொச்சக்கொட்டை, துவரை கலந்த உணவுகள், லெமன் கலந்த உணவு அம்பாளுக்கு படைச்சி தானம் கொடுக்கணும். அதில் பிறந்தது யார்? ஆண்டாள். ராஜீவ்காந்தி பிறந்த நட்சத்திரம். பெரிய பெரிய முன்னோர்கள் பிறந்த நட்சத்திரமும் பூரம். அவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு தான் நீங்கள் தானம் கொடுக்குறீங்க. அதை கடவுள் சாப்பிட்றாங்க. கடவுள் ரூபத்தில் இன்னொருத்தவங்க சாப்பிட்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து உத்திரம், கோதுமை, துவரை ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிவனுக்கு படைச்சி, உத்திரத்தினுடைய பொருள் மாதுளம்பழம், அதையும் தானம் பண்ணி வரும் பொழுது செவ்வாயினுடைய பரிகாரம் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து அஸ்தம், கண்டிப்பாக இடத்துல பிரச்சனை இருக்கும். தாய் வழி உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அஸ்தம்னா யார்? சந்திரன். சாதம் சாம்பாரை கலந்துட வேண்டியதான். ஆரஞ்சு பழத்தை வச்சு தானம் கொடுத்துட வேண்டியதான். அதில் யார் பிறந்தது? சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம். நவக்கிரகத்தில் உள்ள சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம். காயத்ரி தேவி பிறந்த நட்சத்திரம். புரியுதுங்களா? காலபுருஷனுடைய 13வது நட்சத்திரம். கவர்மெண்ட் வேலை, அரசு வேலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கவங்க செவ்வாய் அஸ்தத்தில் நின்னா இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா வேலை கிடச்சிடும். புரியுதுங்களா? அப்போ செவ்வாய் நிற்கிற நட்சத்திரத்தையும் பாதிப்பார், அந்த இடத்தையும் பாதிப்பார். அந்த பொருளை தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல வழி காமிச்சிருவார். அடுத்து சித்திரை, செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே அவர் இருக்கார். துவரை, சாதம், பப்பாளி அந்த சாதத்தோடு வச்சு முருகனுக்கு படைச்சி தானம் செவ்வாய்க்கிழமை நாளில். அதில் யார் யார் பிறந்தது?
விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரம், சித்திரகுப்தர் பிறந்த நட்சத்திரம், இன்னும் எண்ணற்ற தேவதைகள் பிறந்த நட்சத்திரம். சுக்கிரனுடைய கர்ம பதிவை பெற்றது. பெண்களால் ஆபத்து வரும், இதை பண்ணிங்கன்னா பெண்களால் நல்லது வந்துடும். அடுத்து சுவாதி, அதில் தான் ஏகப்பட்ட பேர் பிறந்திருக்காங்க. சுவாதினா என்ன? ராகு. உளுந்த வடை தானம், துவரை தானம். துவரம் வெறும் துவரையை கொடுக்கக்கூடாது, அவிச்சு அதில் ஒரு சர்க்கரையை போட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா சித்திரை சர்க்கரை, சர்க்கரையை போட்டால் கூட கொடுக்கலாம். அதுவும் செவ்வாயுடைய காரகத்துக்குள்ளே வந்துடும். அப்போ உளுந்த வடை துவரை தானம் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில், அதோட வேர்க்கடலையும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். புலிப்பாணி ஐயா, நரசிம்மர் ஐயா, அலெக்சாண்டர் ஐயா, அன்னை தெரசா, இவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம லெட்டரில் ஏற்றிக்கணும், நெத்தியில் ஏற்றிக்கணும். அப்போ 7ஆம் இடத்தினுடைய காரகத்துவமும் உங்களுக்கு விளையிடும். அடுத்து விசாகம், புரியுதுங்களா? அடுத்து விசாகம். அப்போ அதனுடைய பொருள் என்ன? கொண்டக்கடலை. செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன? துவரை. அதனுடைய பொருள் என்ன? சப்போட்டா. அப்போ அந்த அதை தானம் கொடுக்கும் பொழுது முருகப்பெருமானே கீழே இறங்கி வந்து உனக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கிழிந்து விட்டு போயிடுவார். புரியுதுங்களா? நம்மாழ்வார் பிறந்ததும் அதில் தான். அவருடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அனுசம், செவ்வாய் நிற்கிது அனுசத்தில். கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் பிரச்சனை, ஆண்களாக இருந்தால் மர்மஸ்தானத்தில் பிரச்சனை, மூலம் சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் கொடுத்துருவார். அப்போ வெற்றி பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணணும்? அனுசன்னா என்ன? எள்ளு. செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன? துவரை. இது கலந்த உணவை தயாரித்து பனங்கற்கண்டு அல்லது பனங்கற்பட்டி இவைகளை வச்சு தானம் சனிக்கிழமை நாளில். அப்போ அவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். யார் யார்? அனுசம் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம், நரேந்திர மோடிஜி பிறந்த நட்சத்திரம். புரியுதுங்களா? அடுத்து கேட்டை. கேட்டை என்ன பொருள்? பச்சைப்பயிர், துவரை, செரிப்பழம் உணவுகள் தானம் புதன்கிழமை நாளில். புரியுதுங்களா? அடுத்து மூலம், கொள்ளு, துவரை, கொய்யாப்பழம். செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு வச்சு படைச்சு தானம். ரைட்டுங்களா? அடுத்து பூராடம், மொச்சக்கொட்டை, துவரை, வெள்ளரி இவைகள் கலந்த உணவு வெள்ளிக்கிழமை தானம். அப்போ அதில் யார்? ஜம்புகேஸ்வரர் பிறந்த நட்சத்திரம், அகிலாண்டேஸ்வரி பிறந்த நட்சத்திரம், அவர்களுடைய ஆசி கிடைக்கும். அடுத்து உத்திராடம், காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம். கோதுமை, துவரை, பிளாப்பழம் இதையும் விநாயகருக்கு படைச்சே நீங்கள் தானம் பண்ணலாம். ஏன்னா உத்திராடத்தில் பிறந்தவர் விநாயகர், அவருடைய ஆசி கிடைக்கும். அடுத்து திருவோணம், சந்திரன், சாம்பார் சாதம், சீத்தாப்பழம் திங்கக்கிழமை அம்பாளுக்கு படைச்சு தானம். ரைட்டுங்களா? அடுத்து அவிட்டம், செவ்வாய் ஆட்டோமேட்டிக்காக சாம்பார் சாதம், ஆட்டோமேட்டிக்காக சாம்பார் சாதம். அப்போ என்ன பண்ணணும்? தானம். அவிட்டத்தினுடைய பொருள் தக்காளி சாதமோ அல்லது சாம்பார் சாதமோ சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஆப்பிளும் வரும் தானம். அடுத்து சதயம், அவங்க என்ன பண்ணணும்? உளுந்த வடை, துவரை, கருப்பு திராட்சை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் தானம். பூரட்டாதி, கொண்டக்கடலை, துவரை, மாம்பழம் வியாழக்கிழமை வச்சு தானம். 7 வாரம் பண்ணணும். அடுத்து உத்திரட்டாதி, எள்ளு, சாம்பார், எள்ளு சாதத்தில் சாம்பாரை கலந்துடணும், இல்லை சாம்பார் சாதத்தில் எள்ளை கலந்துடணும். அன்னாசி பழம் சனிக்கிழமை நாளில் வச்சு தானம்.
புரியுதுங்களா? அடுத்து ரேவதி, பச்சைப்பயிறு, துவரை, இழந்த பழமோ அல்லது கொத்தமல்லியோ அந்த சாதத்தில் கலந்து புதன்கிழமை நாளில் தானம். இப்போ தெய்வ பரிகாரத்தை நான் சொல்லிட்டேன். இதோட வாழ்வியல் பரிகாரமும் நம்ம செய்யணும். அஸ்வினி மகம் மூலத்தில் நின்றுச்சு செவ்வா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவணும். புரியுதுங்களாயா? மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவணும். அடுத்து பரணி, பூரம், பூராடத்தில் நிற்கிது சார் செவ்வா அப்படின்னா, ஏழ்மை நிலையில் உள்ள கன்னி பெண்களுக்கு ட்ரெஸ்ஸு அல்லது பாவாடை தாவணி இதை எடுத்து கொடுக்கணும். ஒரு தடவை எடுத்து கொடுத்துட்டா போதும். அந்த பரிகாரத்தை நீங்கள் 7 தடவை செய்யணும். அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் உட்காந்துருக்கு சார். என்ன பண்ணணும்? நம்ம அப்பா இருக்கார்ல, திதி தர்ப்பணத்தை கரெக்டாக கொடுக்கணும். அப்பா மாதிரி உள்ளவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அதான் வாழ்வியல் பரிகாரம். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் செவ்வாய் இருக்கு சார். கண்டிப்பாக இட பிரச்சனை இருக்கும். தாயார்கிட்ட ஆசி வாங்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். முடிஞ்சு போச்சு. அடுத்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் அதிலே செவ்வாய் உட்காந்துருக்கார் சார். காக்கி உடை அணிந்தவங்க, செக்யூரிட்டி அல்லது போலீஸ் அல்லது காக்கி உடை அணிந்த தீயணைப்பு துறையில் உள்ளவங்க, இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் செவ்வாய் இருக்கு சார் அப்படின்னா முஸ்லீம் விதவைகளுக்கு எடுத்து கொடுக்கணும். புரியுதுங்களா? இதை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்யணும். அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் செவ்வாய் இருக்கு சார். உங்கள் குருமார்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய பழைய வாழ்க்கையில் ஆசிரியர் இருப்பார்ல, அவருக்கு எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். மஞ்சள் கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு கரெக்டாக பண்ணணும். உங்களுடைய தாத்தன் பாட்டிகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லையா உங்கள் மூத்த சகோதரனுக்கு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகும். புரியுதுங்களா? அடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதில் செவ்வாய் இருக்கு சார் அப்படின்னா படிக்கிற குழந்தைங்கள் இருக்காங்கல்ல, குழந்தைங்களுக்கு ஸ்லேட்டு பென்சில் வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லையா தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லையா திருநங்கைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா ரேவதியில் தான் சனீஸ்வரர் பிறந்தா. சனீஸ்வரன்னா தூய்மை பணியாளர்களா? ரேவதி புதனா? குழந்தையை குறிக்குதா? ரேவதி திருநங்கைகளை குறிக்குமா? அலிக்கிரகமா? புரியுதா? அப்போ இந்த மாதிரி வெற்றி பரிகாரத்தை கொடுத்துட்டேன். நாளையிலேருந்து உங்கள் வேலை அதான். இதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். புரியுதா இல்லையா? உங்களுக்கு 48 நாள் ஒரு மண்டலம் உங்களுக்கு நிறைவு பெறணும். நீங்கள் செவ்வாய் எங்கே இருக்குன்னே சொல்லலையே. நீங்கள் சொன்னீங்களா? உங்கள் லக்கணம் என்ன? 3ல் செவ்வாய். மேச லக்கணம் 4ல் கடகத்தில் செவ்வாய். தாய் வழி உறவுகளால் பிளஸ்ஸிங் இல்லை, பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான் முடிச்சிச்சு. புரியுதுங்களா? செவ்வாய் நீசம் மட்டும் இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய பாவகத்தை பாதிச்சுடுவார். புரியுதுங்களா? இதுக்கு மேலே எதுவும் சொல்லணுமா? தண்ணி கொடுங்க ஐயா. புரியுதுங்களா? அப்போ இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லியாச்சு. இதில் என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன். என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது? என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுத்துரும். இடம் இல்லாதவங்களுக்கு இடத்தை கொடுத்துரும். வண்டி, வீடு, வாகனம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துரும். கடனை க்ளோஸ் பண்ணிடும். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி நிறைய
காரகத்துவங்களை கொடுத்துரும். இப்போ நான் ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு ஐபிஎஸ் எழுதுனேன் சார், இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, ஐபிஎஸ் வெற்றி அடையும். ஒரு ஒரு எக்ஸாம் எழுதினாவே, எக்ஸாமுக்கு போயிட்டாவே 3ஆம் இடங்கிறது எழுத்து. 3ஆம் இடத்தை காரகத்துவத்திற்கு உரிய கிரகம் செவ்வாய். அது எந்த எக்ஸாம் வேணாலும் இருக்கட்டும், அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அது கிளர்க்காக இருக்கட்டும், தாசில்தாராக கூட இருக்கட்டும், 3ஆம் இடம்ங்கிறது எழுத்து. 3ஆம் இடத்தினுடைய காரகத்துவத்திற்கு செவ்வாய் தான் அதிபதி. புரியுதுங்களா? சகோதரத்துவத்திற்கு அதிபதி அவர் தான். ஒன்றும் இல்லை சார், ஒருத்தர் மேச லக்கணம், ஒருத்தர் மிதுன லக்கணம். அவருக்கு லக்கண புள்ளி அஸ்வினியில் போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். ஆட்சி மூலதுரிகணம் பட்டு அஸ்வினியில் உட்காந்துருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் புனர்பூசம் லக்கண புள்ளி, புனர்பூசத்திலே சந்திரன் உட்காந்துருக்கிறார். இவருக்கும் மேச லக்கணம், மேச ராசி. இவருக்கும் சந்திரன் அங்கே உட்காந்துருக்கிறார், செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கிறார். இவனுக்கும் புனர்பூசத்தில் போய் செவ்வாய் உட்காந்துருக்கிறார். 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு. இதில் யார் சார் ஸ்போர்ட்ஸாக இருப்பாங்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். மேச லக்கணம், மேச ராசி. ஒருத்தர் மிதுன லக்கணம், மிதுன ராசி. செவ்வாய் 2 பேருக்குமே, ஒருத்தருக்கு புனர்பூசத்தில் உட்காந்துருக்கு, ஒருத்தருக்கு அஸ்வினியில் உட்காந்துருக்கு. இதில் யார் ஸ்பீடாக இருப்பார் சொல்லுங்க? இதில் யார் சார் ஸ்பீடாக இருப்பாங்க சொல்லுங்கய்யா, சவுண்டாக சொல்லுங்க, எந்திரிச்சு சொல்லுங்க. பார்த்தீங்களா இல்லையா? கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க. ஏன் ஏன் சார்? செவ்வாய் கெட்டுட்டு சார், செவ்வாய் கெட்ட இங்கே உட்காந்துருக்கிறார், வேதகனாகி உட்காந்துருக்கிறார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அங்கே செயல்படுது. குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார். இவர் இங்கே உட்கார்ந்துருந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறார். ஒன்றும் இல்லை, அவர் வீட்டிலேருந்து தேங்காய் இங்கிட்டு விழுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் எந்திரிச்சு சொல்லுவார், அப்படி தாண்டா விழுவோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறான் பார். ஆனால் இந்த செவ்வாயினுடைய வெற்றி பரிகாரத்தை இவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவர் தாண்டிடுவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? விவரம் புரியுதா இல்லையா? அப்போ இவ்வளோ இருக்குது. பரீட்சைக்கும் அவர் தான், செவ்வாய் தான் காரகம். ஏன் போய் அஸ்வினி அங்கே வச்சாங்க? அஸ்வினியில் பிறந்தவர் தானே சரஸ்வதி. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? செவ்வாய் வலுவோடு இருந்தாவே 85 வயசுக்கு மேலே தான் அவனுக்கு பிரச்சனையே வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்லுங்க? மேசத்தில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த விம்சோத்திரி வருடத்தை குறிப்பிடுங்க. 33 வருடங்கள். விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா விசாகம், அனுசம் கேட்டேன், அது 4வது பாதம்னே வச்சுக்கோங்க. ஒரு 4 தள்ளி வச்சுக்குவோம். விசாகம் 4வது பாதம் தான் விருச்சிகத்தில் இருக்கும். அப்போ 16 வருடங்களில் நான் 4 வருடம் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 4 வருடமா? அப்போ சனி எத்தனை வருடம்? 19 வருடம். 23, அதில் ஒரு 17, புதன் முழு நட்சத்திரம் இல்லை, 17, 19, இதில் ஒரு 4, 23, 17, 41, 43, 33, 41, 33, 77 வருடம் ஸ்ட்ராங்காக இருப்பான் சார். கைத்தட்டுங்க. ஸ்ட்ராங்காக இருப்பான் சார். செவ்வாய் வலுவோடு இருந்துச்சுன்னா பரிகாரத்தை பண்ணணும், அவ்வளோதான். இதில் மெயினாக குழந்தை இல்லாதவங்க பண்ணணும், வீடு இல்லாதவங்க பண்ணணும், பூமி மனை பிரச்சனை உள்ளவங்க பண்ணணும். இதை பண்ணினாங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் சொன்ன அனைத்து நடக்கும். நடக்கலைன்னா வாங்க, என்னடா நடக்குன்னு சொன்னியாடா, ஏன்னா நடக்கலை அப்படின்னு கேளுங்க. அப்புறமா உங்கள் ஜோதிடத்துக்கு ஆய்வுக்கு போகிறேன். கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் எழுதிக்கங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக நடக்கும் சார். இதை பண்ணி பாருங்கள். நடக்கலைன்னா ஏண்டான்னு கேளுங்க. கரெக்டு தானே? சொன்னது கரெக்டா சார்? தம்பி தப்பு இருந்தால் சொல்லுங்கள். அண்ணா சொல்லுங்கண்ணே, தப்பா ரைட்டு தானே? தம்பி உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் எந்திரிச்சு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் செவ்வாய் எங்கே இருக்கு?
கன்னியில் இருக்கு. லக்கணம் உங்களுக்கு துலா லக்கணம் கன்னியில் இருக்கு, 12வது வீட்டில் இருக்கு. புரியுதுங்களா? 12 என்ன? பயணம். உங்கள் தந்தை வழி தாயாரை குறிக்கக்கூடிய இடம். 9, 10, 11, 12. தந்தை வழி தாய் வழி உறவுகளாக உங்களுக்கு ஒன்று இருக்காது இல்லையா? எப்படி வேணாலும் நடக்கலாம். காலபுருஷனுடைய 6வது வீட்டில் இருக்கு. தாய் மாமனாலும் புண்ணியம் இருக்காது. எப்படி இருக்கு? சவுண்டாக சொல்லுங்கய்யா. இல்லை, அவ்வளோதான். ரிசல்ட்டை கொடுத்துட்டோமா? புரியுதுங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்காங்கய்யா? ஐயா டவுட் இருக்கா? திரும்பி நான் சொல்கிறேன், வேறு செய்தி இருக்கு. டவுட் இருக்குங்களா தம்பி? உங்களுக்கு இருக்கா? இல்லை, ரைட், ஓகே. என்னுடைய செல் நம்பர் 9688889619 86672925440. இந்த வாய்ப்பினை நல்கிய என்னுடைய குருநாதர் வல்லரசு திவ்யா அவர்களுடைய குடும்பங்களும் துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பங்களும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் நிறுவனரும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வாடிக்கையாளர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் நிறுவனரும் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பங்களும் துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் ஐயா கதிர் அவர்களுடைய குடும்பங்களும் பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் தனபாக்கியம் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார், PRO அருண்ராம் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் மாணிக்கம் ஐயா, சரவணன், கணேஷ் அவர்களுடைய குடும்பங்களும் ஐயா பூபதி ராஜான் ஐயா அவருடைய குடும்பங்களும் மற்றும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுடைய குடும்பங்களும் மாணவ மாணவிகளுடைய குடும்பங்களும் வாழ்வாங்கு வாழ அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை ஆஞ்சநேயர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி வாழ்த்தி வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.